சின்ன மருமகளே, அங்க என்ன நடந்திருந்தாலும் உன்னோட இத்தனை வருஷம் நம்பிக்கையினால எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன சந்தோஷத்தை இப்ப அனுபவிக்கிறோம். இதை எங்களால மறக்கவே முடியாது. நம்ம தேவா இப்ப கிடைச்சிட்டான்ல, என்னோட மகன்ற உரிமையில அவனை என்னால அணைக்க முடியல. அவன் வாயால அம்மாங்கிற வார்த்தையும் கேட்க முடியல. இனிமே அந்த நாள் எப்ப வருமோ தெரியல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. அந்த நாள் சீக்கிரமே நம்ம வாழ்க்கையில வந்துரும். கண்ணன் நம்ம கூட இருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. கண்ணன் எப்படியாவது அவருக்கு நினைவுகளை திரும்ப கொண்டு வருவாரு. அம்மா ஒரு கூடிய சீக்கிரமே நம்மளை தேடி வருவாரு. கண்டிப்பா வருவாரு. ராதே ராதே. மகான்ஜி. ராதே ராதே. நல்லா இருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. மகான்ஜி, நீங்க திடீர்னு இந்த இடத்துக்கு எங்களை தேடி வந்திருக்கீங்க? சுஷீலும் அர்ஜுனும் நீங்க இருக்கிற இடத்த சொன்னாங்க. இத்தனை வருஷமா நீங்க ஆக்ரால தான் இருக்கீங்களா? எல்லாம் நல்லபடியா இருக்கா? அநேகமா உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாம பேசினபடி காலக்கெடு முடியறதுக்கு இன்னும் 4 நாள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள சொன்ன மாதிரி அவர் திரும்பி வரலன்னா நான் இனிமேல் யோசிக்க முடியாது. அவர் இறந்துட்டதா தான் முடிவு பண்ணணும். அதோட அர்ஜுனுக்கு மகா பண்டிதர் பதவியை கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். கண்டிப்பா அப்படி ஒரு நிலைமை வராது மகான்ஜி. ஏன்னா அந்த மகா பண்டிதர் பதவிக்கு உரியவர் கிடைச்சிட்டாரு. என்னது? தேவா கிடைச்சிட்டாரா? அப்படின்னா உண்மையில சந்தோஷமான விஷயம்தான். ஆனா எங்க இருக்காரு இப்போ? மகான்ஜி, எங்க தேவா எங்களுக்கு கிடைச்சிட்டானா அவனுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அவனுக்கு எங்களை யாருன்னே அடையாளம் தெரியல. அந்த நிலைமையில இருந்தாருன்னா அவரு மகா பண்டிதர் பொறுப்பெல்லாம் எப்படி நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் எப்படி நீங்க இப்படி அவர் திரும்ப கிடைச்சிட்டாருன்னு தைரியமா சொல்றீங்க? உண்மையிலேயே அவரு தேவாதானா? நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் மகான்ஜி. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் என்னோட புருஷன்தான். கவலைப்பட வேண்டிய விஷயம் இருக்கேம்மா. இன்னையிலிருந்து சரியா 4வது நாள் டெல்லியில மகா பண்டிதர் பதவியை ஏத்துக்கிட்டே ஆகணும். இப்ப நீங்க யாரோ ஒருத்தரை தேவான்னு சொல்றீங்கல்ல, அவர் உண்மையிலேயே தேவாவா இருந்தா அவர் டெல்லிக்கு வந்து தான் யாருங்கிறத நிரூபிச்சே ஆகணும். ஆனா அவர் இப்ப இருக்கிற நிலைமையை நீங்க சொல்லும் போது பார்த்தா அவரால தான் யாருங்கிறத எப்படி நிரூபிக்க முடியும்? ஒருவேளை அவரால நிரூபிக்க முடியலன்னா பதவி அர்ஜுனுக்கு போயிடும். நான் வாக்கு கொடுக்கிற மகான்ஜி, முகூர்த்தத்துக்கு முன்னாடி நான் மடத்துக்கு அவரை கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். கடவுள் புண்ணியத்துல நீ சொல்றது உண்மையா இருக்கணும்மா. நான் அப்ப கிளம்புறேன். ராதே ராதே. ராதே ராதே. ராதே ராதே. சின்ன மருமகளே, நீ எப்படி மகான்ஜி கிட்ட அப்படி ஒரு வாக்கு கொடுத்த? அம்மாடி, 4 நாளுக்குள்ள நாம எப்படி பழைய தேவாவா பார்க்க முடியும்? அவன் தேவாதானா? இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி அவன் பழைய ஞாபகத்தை திரும்ப கொண்டு வர முடியும்? அம்மா, எனக்கு என் கண்ணு மேல முழு நம்பிக்கை இருக்கு.
கண்ண அவரோட பக்தர்களை சோதிக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா கஷ்டம் ஏற்படும் போது அவர் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. என்னைக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள முதல்ல கால் எடுத்து வச்சேனோ அப்பவே நீங்க இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் எனக்கு தோணின மாதிரியே தோணி இருக்கும். ஏன் எனக்கு இப்படி ஆகுத? ராதிகாக்கும் எனக்கு எந்த உறவு இல்லைன்னா ஏன் அவங்க நினைவு எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்க? அவங்க என் முன்னால வரும்போது நிச்சயமா என் மனசுக்கு தெரியுத ஏதோ ஒண்ணு இருக்க. அடிக்கடி அவங்க நினைப்பு வந்து ராதிகாக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஏன் என் மனசு இவ்வளவு கஷ்டப்படுது? இல்ல, இது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் தீப்புவும் கணிக்கவும் தான் என் வாழ்க்கை. அவங்க இருக்கும்போது நான் ராதிகாவை பத்தி யோசிச்சா அது ரொம்ப தப்பு. ராதிகாவை விட்டு நான் வெளிக்கு போயிருந்தோம், அதுதான் ரெண்டு பேருக்குமே நல்லதா. உன்னுடைய எல்லா கஷ்டமும் தீயில போட்ட மாதிரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன்னுடைய எல்லா பொய்யான டாக்குமெண்ட்டையும் முத்திர குத்துன மாதிரி எல்லாத்தையும் உண்மையாக்கிட்டேன். ஆனா உண்மை என்னன்றது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அவே மாப்பிள்ள உனக்கு புருஷனும் கிடையாது, உன்னுடைய குழந்தைக்கு அப்பாவும் கிடையாது. உண்மைய சொல்லணும்னா அந்த ராதிகாவோட புருஷன் தேவாதான் அவன். குட்டிமா, உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இது உன்னுடைய டர்ன். நீ தான் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்னா? இந்த வீட்டோட பையன் நான். இந்த மொத்த அரண்மனைக்கும் வாரிசு நான் தான். ஆனா அந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? என் வாழ்க்கை முழுசும் இந்த மாதிரி வாழறதுக்கு நான் விரும்பல. எனக்கு இந்த வீட்டுல என்னோட உண்மையான உரிமை வேணும். உன்னால மட்டும்தான் எனக்கு வாங்கி தர முடியும். அம்மா அந்த அபிக்கு எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்கறாங்களோ அதே மரியாதை எனக்கு வேணும். எனக்காக அந்த உதவி செய்வல்ல? அண்ணா, அண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா, அண்ணி போய் அம்மா கிட்ட எல்லாத்தையும் நீ அதை சொல்லிட்டாங்க. பத்தி கவலைப்படாத குட்டிமா. அவளை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னாச்சு மகாராணிக்கு? எதுக்காக இப்ப இந்த செவுத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்க? எதுக்காக தேவையில்லாம உன் புருஷன்கிட்ட இப்படி எல்லாம் பயப்படுற? வெளியே கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கு, ஆனா உன் நெத்தியில மட்டும் ஏன் இவ்வளவு வேர்வை இருக்கு? பேய் ஏதாவது இந்த வீட்டுக்குள்ள பாத்தியா என்ன? வா, உனக்கு பிடிச்சிருக்க பேய ஓட்டுறேன். வாங்க வாங்க உட்காருங்க. ரொம்ப வெத்திருக்கு. கையெடு, நானே உனக்கு தொடச்சு விடுறேன். ஏன் பயப்படுற? எவ்வளவு நல்லவனா உன் நெத்தியில் இருக்கிற வேர்வையை நான் தொடச்சி விட்டனோ
அதே மாதிரி நீயும் நல்லவளா உன் காதால கேட்டதையும் கண்ணால பார்த்ததையும் மனசுல இருந்து தொடச்சிடுற. அதாவது நீ அங்க கேட்டுட்டு வந்தத என்னோட கண்ணை பாரு. என்னோட கண்ணை பார்த்தா உனக்கு என்ன சாத்தான் தெரியறானா? அவன் வெளியே வந்தான்னா உன்னுடைய விளையாட்டு எல்லாம் மொத்தமா முடிஞ்சிடும். உன்னுடைய நல்லது இதுல தான் இருக்கு. ஒரு புருஷனுக்கு அடங்கின பொண்டாட்டியா உன் புருஷன் செஞ்ச தப்ப உன் மனசுலயே போட்டு நீயே புதைச்சிடு. தன்னோட பழைய நினைவு திரும்பி வர வரைக்கும் எங்க 2 பேருக்குள்ள ஏதோ இடைவெளி இருக்கணும்னு அபய் நினைக்கிறார். ஆனா நான் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இடைவெளி இல்லாம பண்ணியே ஆகணும். ஏன் இப்படி தோணுது? கண்ணா, அவருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவருக்கு பாதுகாப்பா இருக்கு கண்ணா. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அபய், ஏன் இப்படி இருக்கீங்க? நாம 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. தெரியாம தான் கேக்குறேன். நீங்க இப்படி பழசையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கை, நம்ம ஏன் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாது? என்னால புரிஞ்சுக்க முடியுது கணிக்கா. இன்னைக்கு நடந்ததை பார்த்து நீ ரொம்ப பயந்துட்டல்ல? ஆனா என் மேல நம்பிக்கை வை. நான் எப்பவும் தப்பு பண்ண மாட்டேன். என் மனைவிக்கு எப்பவும் துரோகம் பண்ண மாட்டேன். நம்ம புது வாழ்க்கையை நிச்சயமா சந்தோஷமா ஆரம்பிப்போம். ஆனா வலுக்கட்டாயமா ஆரம்பிக்க கூடாது. நம்ம 2 பேரும் கணவன் மனைவி. நம்ம 2 பேருக்கு நடுவுல நம்பிக்கை ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நிலையிலும் நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாத. தீப் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். நீ போய் பட, நான் வந்துடுறேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எப்படி அபயை இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது? ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். அபயை இந்த உறவை ஏத்துக்க வச்சே ஆகணும். அப்படி சம்மதிக்க வைக்கலனா ராதிகா அப்புறம் மறுபடியும் எங்க வாழ்க்கையில குறுக்கு செவரா வந்து நிற்பா. கண்ணா, உங்களுக்கே தெரியும், மகா பண்டிதர் பதவி அந்த அர்ஜுன் கிட்ட போச்சுன்னா எல்லாமே நாசமாயிடும். நான் இந்த விஷயத்துல முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கேன். ஆனா நீங்களும் எனக்கு துணையா இருக்கிறது மட்டும் இல்ல கண்ணா, இந்த விஷயத்துல எனக்கு உதவியா இருந்து என்னை வெற்றி அடைய செய்யணும். என்ன சின்ன மருமகளே, இவ்ளோ காலையில தயாராகி எங்க கிளம்பி போற? எங்கம்மா? அம்மா, நான் உங்களோட மக, அதோட என்னோட புருஷனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. கண்ணன் உனக்கு எல்லா விதத்திலயும் உதவியா இருக்கணும். போயிட்டு வா.
இதே என்ன பட்டன் பிஞ்சிருக்க, வேற ஒண்ணு போட்டுக்க வேண்டியதுதான். என்ன ஆச்சு அபய்? ஏன் இப்படி டென்ஷனாவே இருக்கீங்க? இல்ல கனிகா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓ, பட்டன் பிஞ்சிருச்சா? நான் ஒரு பட்டனை வச்சு தச்சு தரேன். வேண்டாம் கனிகா, பரவாயில்ல விட, நான் வேற குர்தா போட்டுக்கிறேன். கனிகா இதுல ஒண்ணு தேவையில்ல. அபய், நான் உங்க ஒய்ஃப் தானே, இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை. சட்டை பட்டன் தானே, அதை கூடவா நான் தைக்க கூடாது? அதுக்கே இப்படி பயப்படுறீங்க? முடிச்சிட்டேன். இப்போ நீங்க தைரியமா இருக்கலாம். இன்னும் எவ்வளவு நாள் விலகி இருக்கேன்னு பாக்குறேன் அபய். பாக்குறேன், சீக்கிரமா நான் உங்களை சொந்தமாக்கிக்கிறேன். என்னங்க என்னங்க நில்லுங்க. ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குனீங்க? உங்களை பார்க்க எவ்வளவு நேரமா காத்திருக்கேன். என்ன பார்க்கவா? ஏன் அம்மா இங்க என்ன பண்றீங்க? நான் உங்க மனைவி. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உங்களை பார்க்க வருவேன். எனக்கு அந்த உரிமை கூட கிடையாதா? நான் உங்க புருஷன் இல்லைன்னு சொல்றேன்ல. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு மனைவி இருக்கா, ஒரு குழந்தையும் எனக்கு இருக்கு. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு தெரியல. என்னையும் என் குடும்பத்தையும் ஏன் தேவையில்லாம கவலைப்பட வைக்கிறீங்க? ஆனா உங்களுக்கு ஏன் இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது? நான் தான் உங்களோட மனைவி, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நீங்க இல்லாம நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம் தெரியுமா? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அத புரிய வைக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். வாங்க என் கூட. இங்க நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்தை பார்க்க.